அம்மா தாயே மகமாயி இன்னி பொழுது நல்ல பொழுதா போனோம்மா. யோ யார் அவன்? ஜோசியர். எந்த ஜோசியரா நடு வீட்டுல உட்காந்து சீட் ஆடுவானயா? அப்ப மூலையில உட்காந்து ஆட சொல்றியா? எது? அவர் சீட்டு ஜோசியர். யோ கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருக்கேன், எலி ஜோசியம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் சீட்டு ஜோசியம். வெரைட்டி. போயா கம்னாட்டி. தம்பி முதல்ல எலி ஜோசியம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எலிய பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் கிளி ஜோசியம் ஆரம்பிச்சேன். ப்ளூ கிளாஸ் காரங்க கிளிய பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ ச்சே. பார்த்தேன் கைவசம் என்ன இருக்குன்னு, சீட்டு தான் இருந்துச்சு. ஆரம்பிச்சிட்டேன் சீட்டு ஜோசியம். யோ சீட்ல ஜோசியம் பார்த்தா விளங்குமாயா? என்ன ஊரை ஏமாத்துற நீ? தம்பி என் தொழிலை மட்டும் பழிக்காத. நான் சொன்னபடி நடக்கும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சீட் எடுத்து பாரு. உன் பேர் என்ன? பாலாஜி. பாலாஜி 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 ஓம் சக்தி பாலாஜி. இந்தா. என்ன கார்டு? அம்மா 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 பாத்தியா ஜோக்கர் வந்திருக்கு. இந்த வீட்ல நீ ஒரு ஜோக்கர் மாதிரி. உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன் பேச்ச சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் நீ இல்லாம இந்த வீட்ல எந்த ஆட்டமும் நடக்காது. கரெக்டா? டே பாலாஜி, உன்னை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு. உண்மையிலே ஒரு ஜோசியர் தான் போல இருக்கு. எனக்கு ஒரு சீட் எடுக்கல. உன் பேர் என்ன? பாண்டி 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 பாண்டி. அத நான் சொல்லலையா? பாண்டி 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 ஓம் சக்தி பாண்டி. ஒரு சீட் எடு. அடேடே குயின் வந்திருக்கு. குயினா? ஆமா, வாழ்க்கையில ராணியோட அதாவது பொண்டாட்டியோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சறது கூட நீ கெஞ்சி ஆகணும். யார கெஞ்சினா? பொண்டாட்டிய. யார் பொண்டாட்டிய? ஓம் பொண்டாட்டியடா. கரெக்ட் ஜோசியர. பொண்டாட்டி கையில கால வந்து கூட கஞ்சிக்கிறாரு. அப்ப கூட மசிலியே நல்லா வாயிலேயே குத்தி இருக்கு. பொண்டாட்டிக்கு பயந்தான் ஊரை விட்ட ஓடியாண்டுக்கிறாரு. ஏடா உங்ககிட்ட ஒரு டீட்டெயில கேட்டாரா? நான் சொல்லனாலும் அவர் சொல்லுவார்லப்பா. உன் கதை என்னப்பா சீட்டு கட்டு வரைக்கும் வந்திருக்கு. நான் கூட்டு வந்தா நீங்க ஜோசியம் பாக்குறீங்களா? யோ ஜோசியரே, என் எதிர்காலத்தை பார்த்து சொல்லு. ஏன் ராவு காலம் உன் ஜாதகத்தை ஒயின் சாப்பிடல கேட்கறான். அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? சும்மாரியா? அம்மா ஜோசியரே, எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்? கல்யாணமா? யா, செகண்ட் மேரேஜ். நாங்கெல்லாம் இங்க முதல் கல்யாணமே நடக்காம ஏங்கிட்டு இருக்கோம். உனக்கு ரெண்டாவது கல்யாணம் கேக்குதா? அதுவும் இந்த வயசுல. அப்பா மரியாதையா ஓடி போயிடு. அடி வாங்கி சாப்பிடுற நீ. ஜோசியரே, எனக்கு ஜோசியம் பாருங்க. பாத்துட்டா போச்சு. உன் பேர் என்னமா? என் பேரு ரோஜா. ரோஜா 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 ஓம் சக்தி ரோஜா. ஒரு சீட் எடு. ஃபர்ஸ்ட் சீட்டு. அடேடே ஆட்டின் வந்திருக்கு. நீ காதல்ல சிக்கியிருப்ப. இப்போ உன் இதயம் உன்கிட்ட இல்ல. யார்கிட்ட இருக்கு? அவ காதலன் கிட்ட இருக்கு. இவ கல்யாணத்துல ஏதோ ஒரு கம்பி தடுக்கிறது. ஏதோ ஒரு கம்பி இல்ல, ஜெயில் கம்பி தான் தடுக்குது. இத லவ் பண்ணுவேன். இப்ப புழல்ல கம்பி ஏறிட்டு இருக்கான். அவன் ரிலீஸ் ஆனாதான் இது கல்யாணம். சரி சரி ஜோசியரே, எனக்கும் பாருங்க. அவர் நான் பாக்குறது நானே சொல்றேன். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. செருப்பு பிஞ்சிரும். ஜோசியரே நீங்க பாருங்க. பாத்து தானே ஜோசியத்தை பாருங்க. இருக்கு. பாத்துறேம்மா. உன் பேர் என்ன? முல்லை. முல்லை 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 ஓம் சக்தி முல்லை. ஒரு சீட் எடு. அடாடாடாடா, ஒரு ராசிக்கு கிங்கு வந்திருக்கு. அதாவது ராஜா. ஒரு ராஜகுமாரன் தான் உன் கழுத்துல தாலியை கட்ட போறான். அது எப்படி சாமி? ராஜகுமாரன் தான் ஏற்கனவே தேவயானி கழுத்துல தாலி கட்டிருக்காரு. டேய், நான் சொல்றது அந்த ராஜகுமாரன் இல்லடா. ராஜயோகம் பொருந்தின ஒரு பையன். அவன் தான் இவளுக்கு புருஷனா வரப்போறான். நிஜமாவா சொல்றீங்க? சீட்டு மேல சத்தியமா. அந்த பையன் பேர் கூட சாவுல தான் ஆரம்பிக்கும். சாவலியா? அப்ப போனமா? ஐயோ பீட, சாவு இல்லடா, சாங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். சாங்கிற எழுத்துலயா? சனினா? ஐயோ சாத்தானா? டேய், அப்ப சகுனியா? ஐயோ அப்படின்னா சப்பானி. இல்ல 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 கண்டுபிடிச்சேன். சாராய கடை ஓனரு. சிரிப்பு பிய போது பாரு உனக்கு. அப்ப சாங்கிற எழுத்துல என்ன பேர் ஆரம்பிக்கும் சொல்லி தொலைங்களா பக்கிங்களா? ஏன்டா சான்ற எழுத்துல வேற பேரே தெரியாத உனக்கு? எப்பவுமே இப்படிதான். நிறுத்துங்கம்மா. உங்க பிரச்சனை எப்படிங்க? முதல்ல எனக்கு தட்சணையை கொடுங்க. வழக்கமா நடக்கிற மாதிரி இந்த வீட்லயும் எல்லாரும் காணாம போயிட்டாங்க. பணமே கேட்க கூடாதா? யார் சேட்டா? ஐயோ தெரியாத போன் எடுத்துட்டேன். சரி சேட்டு, கண்டிப்பா கட்டிடுறேன். உன் பொண்டாட்டி மேல சத்தியமா கட்டிடுறேன். அட நம்புங்க சேட்டு, நான் ரொம்ப டீசென்டான பையன். ஓகே ஓகே. என்னாச்சு? டாய், யாரா அவன்?
கண்ணு ரெண்டும் புடுங்கி பாக்கெட்ல வச்சுடா வண்டி ஓட்டுற. டேய் நீ 4 வீலு நான் 3 வீலுன்னு இலக்காரமா போச்சா உனக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கறனால சைடுல விட்டேன்டா. இறங்குடா வெளியில. வாடா 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 வெளில வாடா வெளில வாடா. டேய் டேய் பாறா அங்க பாறா. ஏய் வாடா 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 பாறா. அதான் ஒண்ணுமே ஆகலையே சார். ஓய் அது ஒண்ணுமே ஆவலையா? இங்க பாரு டயர் சொட்டையா இருக்கு. என்னது டயர் சொட்டையாயிடுச்சா? டயர் தேஞ்சிருக்கு பாரு. அப்படியே வந்து டக்குன்னு சடன் பிரேக் போட்டானா அப்படியே ரோல் ஆகி டயர் தேஞ்சு போயிடுச்சு. டேய் ஏறா 15000 பாறா. ஏறா டயருக்கு 15000 ரூபாயா? டியூ கட்டணும்டா. ஓ ஒரு லட்சம் வாய மாட்டனா அவன்கிட்ட வசூல் பண்ணுவேன் நீ? தபார் குடுக்கலன்னு வச்சுக்க அப்புறம் வீட்டு வாடகை எல்லாம் மொத்தமா சேர்த்துக்க. ஏறா பணத்தை. என்னடா இது பேசிட்டே இருக்கும் போது பொருள் எல்லாம் எடுக்கிறீங்க. என் பொண்டாட்டி தொடம்ப கட்டிய காட்டினாலே 10 நாள் குளிர் ஜோரத்துல பட்டு பண்ண. அதெல்லாம் வைகின. அதான் கேட்டியே டியூ எப்படி? ஒரே ஐடியா 15000 ரூபாய் கொடுக்கட்டா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டா? நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம், 10 பைசா கொடுக்க வேணாண்ணே. உங்க விசிட்டிங் கார்டை மட்டும் கொடுத்துட்டு போங்கண்ணே. என் ஆட்டோ வித்தாவது 15000 ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டு போறேண்ணே. சத்தியமா நான் செய்வேண்ணே. எப்பா பாண்டியா, இந்த மளிகை சாமான் வாங்குறது ஏன் துட்டு உனக்கு? என்கிட்ட துட்டு கையில காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தேன். எப்பா அங்க பாருப்பா, நீ பண்ண வெளியே டிஆர்பி பண்ணிக்கிறான். யார கை காலையே வந்து நிற்கிறான். சார் இதை விட ஒரு ஆம்பளை தைரியமா மன்னிப்பு கேட்க முடியாது சார். டேய் அந்த பரதேசி விடுறா. காரை பாத்தியா? நம்ம காரா. என்ன மன்னிச்சிங்க சார். போங்க சார். ஆமாப்பா நம்ம கார் தான். அது பக்கத்துல வேற எவனா நின்னுக்கிறான். போய் என்னன்னு கேள்ப்பா. ஹலோ போங்க சார். யார் சார் நீங்க? ஐயோ எப்பா கொஞ்சம் மரியாதையா பேசு. அவன் பாக்கெட்ல நான் கூட தான் பொருள் வச்சிருக்கேன். ஐயோ இந்த பொருள் வேற அந்த பொருள் வேறப்பா. ஏங்க இந்த கார் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இதை நான் விலைக்கு வாங்கிட்டேங்க. விலைக்கு பொய்யால. ஏப்பா என்ன போட்டு அடிக்கிற? ஏன்டா என் காரை வித்த? இது உன் காரா? ஐயோ சத்தியமா எனக்கு உன் காருன்னு தெரியாதுப்பா. ஓ தெரியாம தான் வித்தியா? டேய் நாகப்பூச்சி நான் விக்கலடா. பின்ன எவனா வித்தான்? அது அவனை கேளு. ஐயோ சார கேளுங்க சார். ஏங்க இந்த ஊர் நாட்டாம தாங்க இந்த காரங்கிட்ட வித்தாரு. யாரை கேட்டு காரை வித்தான்? இதை நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும். பாலாஜி அந்த நாட்டாம் நாய்க்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. எப்பா ரிங்கு போதுப்பா, பேசுப்பா. ஹலோ, ஐ எம் 18 பெட்டிக்கு நாட்டாம ஸ்பீக்கிங். தூ என்னது இது சார் நடிக்கிற மாதிரி இருக்குது? யோ நான் பாண்டியன் பேசுறேன். பாண்டியனா? எந்த பாண்டியா? பழைய பாண்டியாவா, சிவளப்பேரி பாண்டியாவா, நொடுக்கு பாண்டியா? யோ டுபுக்கு உங்ககிட்ட காரை வித்துனேன் அந்த பாண்டி. ஓ அடிமை பாண்டியனா? ஸ்பீக். என் காரை வித்தியா? ஆமா. எதுக்கே வித்த? அந்த கார் நீங்க ஊரை விட்டு ஓடி போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். அது மட்டும் இல்ல, நீங்க தங்கி இருந்த வீட்டுல மாசம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் வாங்குனீங்கல்ல, அந்த வாங்கின பணத்துக்கு அந்த கார் மூழ்கி போச்சு. அவ்வளவுதான். பாய். என்ன பாண்டியா என்ன சொல்றாரு? நாட்டாம தான் காரை வித்துருக்காண்டா. ஐயோ இது தெரியாது அவர்கிட்ட ராங்கா பேசுமே. சார் மன்னிச்சிங்க சார், கோச்சிக்காதீங்க. ஐயோ அதனால என்ன விடுங்க. சாரி சார், என்னையும் மன்னிச்சுங்க. ஐயோ விடுங்க பரவாயில்ல. டிஆர்பி ஆட்டோ திருப்பு. ஏற்கனவே இடிச்சதுல திரும்பி தான் நிக்குது. ஏய் மளிகை சாமான் எடுத்துன்னு வீட்டுக்கு போனா ஆட்டோ திருப்புன்றாரு. ஓசி சவாரியா? அதுக்கு வேற இழிச்சு வாங்கின பாருங்க. டேய் பாதி மளிகை சாமான் உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற. எப்படியும் ஃபுல் சாமா வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப நான் எடுத்துட்டு போறேன். வரட்டாடா பாத்தியாபா, இப்ப இந்த வெயிட்ட தூக்கின்னு வீட்டு வரைக்கும் போன நம்ம. ஏங்க நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? என்ன சார் சின்ன ஹெல்ப் தானே, அதுவும் உங்க வண்டிங்கிறீங்க. வாங்க. ஆமாப்பா கடைசியா ஒரு வாட்டி இறக்குவோம். இந்த பாரு அது இல்லாம உன்னை கொலக்காரனாக ராஜான வண்டிப்பா. நான் ஏறேன்ப்பா. எப்பா நீ எதுக்கு பயப்படுற? ஓட்ட போறது அவரு தானே. டைம் மாதிரி உட்காரு. சார் ஓட்டும் போது உஷாரா ஓட்டுங்க சார். அண்ணங்கார வேணா குறுக்க வந்து நீங்க வேற வீட்டுக்கு அடிமை ஆயிட போறீங்க. என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் போற வழியில சொல்றேன் சார். வீடு ரொம்ப லாங்கா இருக்குது. போங்க வாங்க. ஏறு.